நாகையில் விஜய் கூறிய 3 தவறான தகவல்கள். உண்மையை உடைத்த தமிழ்நாடு தகவல் சரிபார்ப்பகம். தவேக தலைவர் விஜய் திருச்சியில் கடந்த வாரம் தனது முதல் அரசியல் பிரச்சாரத்தை தொடங்கிய நிலையில், இரண்டாம் கட்டமாக நேற்று நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். நாகப்பட்டினம் புத்தூர் அண்ணா சிலை அருகே தவேக தலைவர் விஜய் உரையாற்றிய போது, மண் அரிப்பை தடுக்க உருவாக்கப்பட்ட அலையாத்தி காடுகளை காக்க அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒன்று கொண்டு வரலாம் என்று கூறியிருந்தார். மேலும் நம் சொந்தங்களை சந்திப்பதற்கு எத்தனை கட்டுப்பாடுகள். இந்த இடத்தில் பர்மிஷன் இல்லை, அந்த இடத்தில் பர்மிஷன் இல்லை. அதற்கான காரணங்கள் எல்லாம் கேட்டீர்கள் என்றால் சொத்தையான காரணமாக இருக்கும். அங்கு பேசக்கூடாது, இங்கு பேசக்கூடாது, 10 நிமிடம் தான் பேச வேண்டும் என்று விதிக்கப்பட்டன. மேலும் விஜய் பல்வேறு கேள்விகளை எழுப்பியதுடன் திமுக அரசின் செயல்பாடுகள் மற்றும் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முதல்வர் ஸ்டாலின் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களை விஜய் கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் விஜய் பேசியது தவறான தகவல் என்று தமிழ்நாடு தகவல் சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு தகவல் சரிபார்ப்பகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நாகையில் அலையாத்தி காடுகள் கடல்சார் கல்லூரி காவல்துறை நிபந்தனைகள் குறித்து விஜய் கூறிய தகவல்கள் தவறானவை. மண் அரிப்பை தடுக்க உருவாக்கப்பட்ட அலையாத்தி காடுகளை காக்க அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் கூறியிருந்தார். அதற்கு பதிலளித்த சரிபார்ப்பகம், தமிழ்நாட்டில் சதுப்பு நில காடுகள், அலையாத்தி காடுகள் பரப்பளவு 2 மடங்காக உயர்ந்துள்ளது. அரசின் முயற்சியால் கடந்த 2021ஆம் ஆண்டில் 45 சதுர கிலோமீட்டராக இருந்தவை இன்று 90 சதுர கிலோமீட்டராக பெருகியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 586 ஹெக்டேர் நிலப்பரப்பிலும், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 521 ஹெக்டேர் நிலப்பரப்பிலும் சதுப்பு நிலக்காடுகள் அமைந்துள்ளன. அடுத்ததாக இரண்டாவது கூற்று, கடல்சார் கல்லூரி எதுவும் நாகப்பட்டினத்தில் இல்லை என்று அவர் கூறியிருந்தார். தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தில் தான் இயங்கி வருகிறது. அடுத்ததாக மக்களை சந்திப்பதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்கின்றனர், அனுமதி இல்லை என்கிறார்கள். பிரதமரோ உள்துறை அமைச்சரோ தமிழ்நாட்டுக்கு வரும்போது நிபந்தனைகள் போடுவீர்களா என்று கேள்வி எழுப்பினார். அதில் சென்னையில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி பிரதமரின் பேரணிக்கு காவல்துறை 20 நிமிட நிபந்தனைகளை விதித்தது. மேலும் தவறான தகவல்களை பரப்பாதீர்கள் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.